வணக்கம். தூக்குவது தெரிந்து ரிசைன் பண்ண ஐபிஎஸ் அதிகாரி அவர் மட்டும் இல்லாமல் 3 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இன்னொரு ஐபிஎஸ் அதிகாரி, இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரி, இன்னும் சிஎம் பார்க்காம இருக்காங்க. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வந்து ஐபிஎஸ்க்கு கொடுத்த கிஃப்ட் என்ன, கடந்த ஆட்சியில் எவ்வளவு பெரிய அத்துமீறல்கள் நடந்தது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு ஐபிஎஸ் ரிசைன் பண்ணிட்டு போகிறாருன்னா நம்ம அதை பற்றி பேச மாட்டோம். இதெல்லாம் யாராவது ஒருத்தர் பிடிக்கலன்னா வேலையை விட்டு போவாங்கன்னு. ஆனால் இதற்கு பின்னால் ஒரு பெரிய மோசடியே இருக்கிறது. அது அப்படி தான் நம்ம சொல்லணும். ஏற்கனவே பல பேராலும் கவனிக்கப்பட்டக்கூடிய ஒரு பெயர் தான் சங்கர் ஜிவால் ஐபிஎஸ். சங்கர் ஜிவால் ஐபிஎஸ் அப்படின்னு நான் சொன்ன உடனே பல பேர் உங்கள் கமெண்டில் சொல்லுவீங்க, அவர் டிஜிபியாக இருக்கும்போது என்னென்ன பண்ணினாருங்கிறது தெரியும். சிட்டியுடைய கமிஷனராக இருந்தார். அவர் டிஜிபியாக இருக்கும்போது தான் உயர் அதிகாரிகள் சீருடையில் ரீல்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொன்னார். உயர் அதிகாரிகள் ரீல்ஸ் போடுற அளவுக்கு கடந்த கவர்மெண்ட் இருந்தது. அப்படிங்கும்போது அதான் நம்ம சொன்னோம், காவல்துறை போன கவர்மெண்ட்டில் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, சங்கர் ஜிவால் அவர்கள் ரிசைன் பண்ண உடனே அவருக்கு ஒரு பூங்கொத்தை கொடுத்து வெளியே அனுப்பிடணும். உங்களுக்கு தெரியும், மற்றவங்களாம் அப்படி தானே பண்ணுறீங்க. அரசில் பல 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்குது. அது நிரப்பாததுக்கு காரணம் என்ன சொன்னீங்கன்னா, நிதி நிலைமை சரியில்லை அப்படின்னு சொன்னீங்க கடந்த கவர்மெண்ட். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே நிறையா பேசுகிறீங்க. நீங்கள் மிசாவை பற்றி பேசுகிறீங்க, எங்களுடைய வரலாறு தெரியுமான்னு பேசுகிறீங்க. நம்மளும் கொஞ்சம் பேசுவோம், நாட்டு மக்களும் பார்க்குறோம்ல எல்லா செய்தியும். போன ஆட்சியில் அவங்க சொன்னது என்னன்னா, நிதி நிலைமை ஒன்றிய அரசு பணம் கொடுக்கல, அது கொடுக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருக்கோம்னா. சங்கர் ஜிவால் ரிசைன் பண்ணிட்டு போனால் விட்டுருணும். அதை விட்டுட்டு அவருக்காக தீயணைப்புத்துறை ஆணையர்னு ஒரு புது போஸ்ட்டை உருவாக்கி, புதிய ஒரு ஆணையத்தை உருவாக்கி, அதுக்கு அவரை தலைவராக நியமித்து சத்தியமூர்த்தி, நமச்சிவாயம், விக்ராமும் அப்படிங்கிற ஒரு 3 பேரை உறுப்பினராக போடுறீங்க. இந்த ஆணையம் எதற்காக? ஏற்கனவே கஜானா காலியாக இருக்கும்போது இந்த ஆணையம் எதுக்கு? ஏற்கனவே தீயணைப்புத்துறை இருக்குல்ல, அதுவே அதனுடைய பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்குல்ல. உங்கள் அப்பா ஆட்சியிலேருந்து எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலலாம் அமைதியாக தானே போயிட்டு இருந்துச்சு. இப்போ எதுக்கு இந்த துறை? அப்போ உங்களுக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பிடிக்குது. ஏன் பிடிக்குது? அவருடைய நிர்வாகத்திறமை பிடிக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்களே சிரிப்பீங்க. கடந்த காலங்களில் என்ன நடந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும், அவர் டிஜிபியாக இருக்கும்போது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதுக்கு டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்களுக்கு இவ்வளோ நீங்கள் அவர் இந்த போஸ்ட்டை உருவாக்கி கண்டிப்பாக அவரை தான் போடணும் அப்படின்னு இவ்வளோ முனைப்போடு இருக்கிறதுக்கு பின்னணி காரணம் ஏதாவது இருக்குங்களா? காரணம் இல்லாமல் பண்ணுவீங்க. இதே போல தான் உங்களுக்கு தெரியும், சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு டிஎன்பிசியில் அவரை போட்டே ஆகணும்னு முழு மூச்சில் ஒத்த காலில் நின்னீங்க. அப்போ ஆளுநர் ரவி அவர்கள் அது ஒத்துக்கல, முடியாதுங்க, ஏன்னா அவருக்கு 60 வயசு, இன்னொரு 6 மாதம் அந்த பதவியில் இருக்கணும். 6 மாத பதவிக்காக எதுக்கு அவரை போஸ்டிங்கில் போடுறீங்க கேட்டாங்களா இல்லையா? அப்போ கடந்த காலங்களில் நீங்கள் பல ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் உங்களுக்கு தேவைன்னா அவங்களுக்கு உயர் பதவியில் கொடுப்பீங்க. ரிட்டையர்ட் ஆனால் கூட உங்களுக்கு பொறுப்பு கொடுப்பீங்க. இந்த தீயணைப்புத்துறை ஆணையர் பதவி என்னென்ன அதிகாரம்னு கேட்டால் ரொம்ப மலைப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரிங்கிறவங்க படிச்சுட்டு வராங்கும்போது அவங்களுக்கு பல கடமைகள் இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு குவார்ட்டர்ஸ் கொடுப்பாங்க, நிறைய வசதியெலாம் இருக்கும். ஓய்வு பெற்றனோ இது கிடைக்காது. ஆனால் சங்கர் ஜிவால் அவர்களுக்கு இந்த புதிய பதவி மூலமாக உலகம் ஃபுல்லாக பிஸ்னஸ் கிளாஸில் சுற்றி வரலாங்கிற மாதிரி செய்திகள் வருது. அப்போ உங்களுக்கு ஒருவர் பல வகைகளில் உதவி பண்ணாருங்கிறதுக்காக அவர்களுக்கு பல வகைகள் நீங்கள் சேவை பண்ணுறீங்க. அப்போனா இன்னொரு புதுசாக வரக்கூட அதிகாரி கூட பரவாயில்லப்பா. அப்போ முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், அப்போ ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் குடும்பத்துக்கு நம்ம நெருக்கமாக இருந்தால், நம்ம ஆட்சியில் இல்லைன்னா, நம்ம பதவியில் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம நிம்மதியாக இருக்கலாம். பிஜேபி பண்ணுற வேலை பாசிசம் பண்ணுறதுங்கிறீங்க, பாயாசமும் அதான் பண்ணிட்டுருங்க. வேறு என்ன நான் சொல்கிறதுங்கிறது தெரியல. அதாவது சட்டியில் இருந்தாலும் அகப்பெயர் வரும். இங்கேயே காசு இல்லை. இந்த மாதிரி ஆணைய பதவி, அந்த பதவின்னு காசை எடுத்து விட்டுருந்தா யார் வீட்டு காசு கேட்டாங்கன்னா, உங்கள் அப்பா வீட்டு காசு கொடுக்கலையான்னு நீங்கள் உதயநிதி அவர்கள் கேட்குறாரு. நல்லா யோசனை பாருங்கள். தமிழ்நாட்டு மக்கள் கேட்பாங்கல்ல. நீங்கள் காலையில் சிஎம் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார், பார்த்தீங்களா ஒரு வடு இருக்குது. என்ன வடு தெரியுமா? மிசால ஏற்பட்ட வடு. இங்கே இருக்கக்கூடிய ஆற்காடு வீராசாமி இருக்கார்ல, அவரெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னாங்க. ஆமாம், ஆற்காடு வீராசாமி காலத்தில் தான் மின்துறை எவ்வளோ மோசமாக இருந்ததுங்கிறது நாடறியும். ஆற்காடு வீராசாமியுடைய சொத்து மதிப்பு என்னங்கிறது நாடறியும். எல்லாம் பேச ஆரம்பித்தா பேசிக்கிட்டே போகலாம். சரி, அவர் அரசியல் விட்டு ஒதுங்கிட்டார் அப்படின்னால நாகரிகம் பருதி கொஞ்சம் அமைதியாக இருக்கும் நம்ம. ஆனாலும் தமிழ்நாட்டுக்கு யார் யாரெல்லாம் துரோகம் இழைத்தார்கள்ங்கிற லிஸ்ட்டு போட்டால் அதில் பல பேர் லிஸ்ட்டு யார் எந்த கட்சியோடைய பேர் வருங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இன்னொன்றும் கேட்குறோம், ஒரு சிஎம் பதவி ஏற்றுட்டார். பதவி ஏற்ற உடனே நீங்கள் போய் பார்க்கணும், கரெக்டுங்களா? இப்போ ரிசைன் பண்ணுறேங்கிறீங்களே, எதுக்கு இவ்வளோ நாள் 1 மாதம் என்ன யோசிக்கிறீங்க? 1 மாதம் என்னென்னா, இந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்படியே நம்ம ஏதாவது பேசிக்கிச்சு அப்படியே இருக்கலாமா? ஏன்னா சொகுசு வாழ்க்கையை யாராலையும் விட முடியாது. இந்த கவர்மெண்ட் என்ன நினைக்கும்? சாதாரணமாக டிவிக்கு அரசு இது அப்படியே விட்டுருந்தா நம்ம கேள்வி கேட்டிருப்போம், என்னங்க இது தப்புங்கன்ட்டு. ஆனால் இன்றைக்கி டிவிக்கு அரசு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. இந்த ஆணையம் கலைப்பதனால யாருக்கும் எந்த விதமான நஷ்டமும் நமக்கு லாபம் தான். தமிழ்நாடு மக்களுக்கு அவங்களுக்கு கொடுக்குற காசு, ஃப்ளைட் டிக்கெட்டு,
ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு கொடுக்குற சம்பளம் இதெல்லாம் மிச்சம். தேவையில்லாத ஆணையம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீருடை, அங்கே பார்த்தீங்கன்னா சுனில் ஐபிஎஸ் அவர்கள் அவங்கள தான் போன கவர்மெண்ட்டில் அவங்கள போட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் சிவதாஸ் மீனா ஐஏஎஸ் போட்டிருக்காங்க. அவங்களும் இன்னும் போய் சிஎம்ஐ பார்க்கல. அப்போ என்னென்னா ஓடுற வரைக்கும் ஓட்டும். அப்போ கடந்த ஆட்சியில் இன்றைக்கி தங்கம் தென்னரசு சொல்கிறார், வெள்ளை அறிக்கை இல்லை வெற்று அறிக்கைங்கிறாரு. கடந்த காலங்களில் எவ்வளவு மோசமாக நீங்கள் நிதியை கையாண்டு இருக்கிறீர்கள். ஸ்டாலின் அவர்களும் உங்கள் குடும்பமும் துபாய் உள்ளிட்ட நாடுகளுக்கு போனாங்களே, அந்த காசு அவங்க சொந்த காசா அரசாங்க காசான்னு கேட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி கடிதம் எழுதி இன்னும் வரைக்கும் வரல பதில். இனிமேல் தான் வரும். இந்த அரசு வந்துருச்சு இல்லை. அப்போ கடந்த ஆட்சிகளில் எவ்வளவுலாம் நீங்கள் விரயம் பண்ணீங்க. இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா நம்ம வீட்டு காசில். இளையராஜா மியூசிக் பார்க்குறாரு, மியூசிக் கேட்டால் ரசிக்கலாம். ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு வீட்டுக்கே போகிறாரு. முதலமைச்சருக்கு 1000 அலுவல்கள் இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன பண்ணார்? நல்லா யோசனை பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சராக நடிகர் நிறைய பேர் பார்க்குறாங்க. அவர் செக்ரட்டரியேட்டுக்கு வராங்க, பார்க்குறாங்க, அதோடு சரி. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் நேராக கிளம்பி இளையராஜா வீட்டுக்கு அவர்கள்ட்ட போய் பிறந்தநாள் வாழ்த்தான். அவர் மெய் மறக்க இவர் மெய் மறக்க, உங்கள் அப்பா தான் எனக்கு இளையராஜா இசைஞானிங்கிற பட்டம் கொடுத்தாரு. சரி சார், மியூசிக் அவர் காசு வாங்கிட்டு தான் சார் போடுறாரு. அவருக்கு எதுக்கு சார் எங்கள் வீட்டு காசில் பாராட்டு விழா? கடந்த ஆட்சியில் என்ன நடந்தது? கார் பந்தயம் நடத்தியதை யாருடைய வெட்டி செலவு? கேட்டால் நிதி நல மேலாண்மையில் நாங்கள் சிறந்தவர்கள். கார் பந்தயம் யாருக்கு? ஏழைகளுக்கான கார் பந்தயம். அது நல்லா யோசனை பாருங்கள். ரோடே இல்லை, அங்கே ரோடு நீங்கள் போட்டு ஒரு கார் பந்தயம் நடத்துறீங்க. ஒரே ஒரு ஆள் உங்கள் பையனுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக அந்த கார் பந்தயம் நடத்துனீங்க. அதனால தானே முட்டு சந்தில் நிறுத்துனீங்க. இப்பவும் சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம ஒரு நிர்வாகம் சீர்பட வேண்டும் என்றால் அரசு அதிகாரிகள் ரொம்ப முக்கியங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீர்வளத்துறையில் திலக அதிகாரி பேர், இன்னும் அழுத்தமாக சொல்கிறோம், திலக அதிகாரின் பேர். அவர் தான் ஏற்கனவே இருந்த அரசில் எல்லாமாகவும் இருந்தவர். இந்த ஆட்சியில் எப்படியாவது இன்றைக்கி மகிழ்ச்சியான அமைச்சர்கிட்ட நெருங்கிடலான்னு பார்த்தார். இப்போ அது நெருங்க முடியவில்லை. அங்கே மகிழ்ச்சியான அமைச்சர் விழித்து கொண்டு விட்டார். அதனால் இப்போ கேட்டு போட்டாங்க. இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, தன்னுடைய ஆதரவாளர்களை உள்ளே நுழைக்க ட்ரை பண்ணார். அதுவும் முட்டு சந்தில் போச்சு. உண்மையிலேயே மகிழ்ச்சியான செய்தி. இப்போ கோட்டையில் கூட பார்த்தீங்கன்னா பல மீடியேட்டர்கள் அதிர்ச்சியில் இருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நம்ம தொழில்துறையில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் இருக்காரு. அவர் தான் வலுவாக கால் ஊனிட்டு இருந்தார். எந்த போன திமுக ஆட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஆர்பி ராஜா ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் அமைச்சார்னா அவர் தான் லிங்க் பண்ணி டிஆர் பாலெட்டை விடுவார். அதுக்கு ஒரு கட்டிங்கு, அந்த இடத்த பார்த்து கொடுக்குறதுல அதுக்கு ஒரு கட்டிங்கு, இப்படி பல கட்டிங் வாங்கி இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி அடங்கி போயிருக்கிறார்கள். இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வெளியில் முதலமைச்சரை பார்க்குறதுக்கு அந்த புகார் பெட்டி அதில் வெளியில் எழுதி கொடுப்பாங்க. அதுக்கும் 500 1000 வசூல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். அதாவது இந்த அரசாங்கம் செய்யும் நல்ல விஷயத்தை பாராட்டுவோம். இன்னும் அங்கே இருக்கக்கூடிய கோட்டையில் இருக்கக்கூடிய பல மீடியேட்டர்கள் தெரித்து ஓடுறாங்கன்னே சொல்லலாம். யார்கிட்ட போய் டீல் பண்ணுறதுனே தெரியல. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி தனியார் பள்ளிகள் அவங்க சொல்கிறாங்க, ₹1 வாங்காமல் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்களா இல்லையா? அதே மாதிரி 2000 கோடி மதிப்புள்ள டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி பல நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த அரசாங்கம். இப்போதும் சொல்கிறோம், களை எடுக்கும் பணி வேகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் கடந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் நிறைய போஸ்டிங் நிறைய இடத்துல போட்டுட்ருக்காங்க. அவர்கள் சொகுசாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். விரைவில் அவர்களே விலகுவார்கள், இல்லைனா விலக்கப்படுவார்கள். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சங்கர்ஜிவால் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த ஆட்சியில் அவர் இந்த திமுகவுக்கு எவ்வளவு பக்கபலமாக இருந்தார். என்னென்னங்க, ஆபீசர் தன்னுடைய கடமையை மறந்து ஒரு கழகத்தின் உடன்பிறப்புகளாக ஆயிட்டாங்க. கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு IAS IPS ட்ரான்ஸ்ஃபர் போட முடியாது. உங்களுக்கு தெரியும், ஜூன் 15ஆம் தேதி முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது IPS அதிகாரிகளுடைய டிரான்ஸ்ஃபர் நைட்டு ஒரு 8 மணி இருக்கும். எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அதில் மேலே பார்த்திங்கன்னா மே 15ன்னு போட்டிருக்குது. ஒரு மாதமாக இந்த நியமனம் அங்கே இங்கே, ஏன்னா யாரும் காசு இல்லாத டிபார்ட்மெண்ட்டுக்கு போக தயாராக இல்லை. நான் குறிஞ்சி இல்லத்தில் பேசுகிறேங்கிறாரு, மருமகனில் பேசுகிறேங்கிறாரு, கிச்சனில் ஒவ்வொருத்தரும் ஒரு அதிகார மையங்கள். அப்போ அதிகார மையங்களினால் முட்டு சந்துக்கு இன்றைக்கி ஐயோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் வந்துட்டாரே, ஒன்றுமே பண்ணாமல் வந்துட்டாரேன்னா, ஆமாங்க, ஒன்றுமே பண்ணாமல் வந்தார். நீங்கள் தான் நிறையா பண்ணிட்டீங்கள. நீங்கள் நிறையா பண்ணதை பார்த்து மக்கள் இவருக்கு வெகுமதி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அதனால் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியவில்லை. இவர்கள் இன்னும் கொஞ்ச நாளில் அடங்குவார்கள்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அதிகாரம் கைக்கு விட்டது. சிஎம் இன்னும் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக எந்த ரேஞ்சில் இருக்குங்கிறது மக்களுக்கும் தெரியும். இன்றைக்கி KN நேரு 70+, இனிமேல் ஜெயிலுக்கு போட முடியாது. இந்த அரசாங்கம் கொஞ்சம் பழசெல்லாம்
தூசு தட்ட ஆரம்பித்தா பலவிதமான விஷயங்கள் வரும். எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்கங்கிறாங்கல்ல, உதயநிதி அவர்கள் மட்டும் அறிவாலயத்தில் இருக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்களா உதயநிதியும் அறிவாலயத்துக்கு எங்கெங்கே வராருங்கிறாங்க, அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். அதனால் இந்த சம்பவங்கள் தொடரும், இந்த அதிரடிகள் தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். மாறுபட்ட கருத்துனால சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.